ஹாய் நான் தான் வந்துச்சு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் சூப்பரான வீடியோஸ் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஹிடன் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு தென்பெரம்பலூரில் இருக்கிற ஒரு டேம் போயிருந்தோம்ல. இன்றைக்கி வந்து நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரியே கல்லணை தான் போக போகிறோம். ஸோ நான் மட்டும் போக போகிறது இல்லை, என் கூட ஒருத்தவங்க வராங்க. வாங்க தாத்தா. ஹாய். லாஸ்ட் டைம் எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி தாத்தா கூட போகிறோம். ஸோ அப்புறம் 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு யூடியூபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் கவனித்தேன். நேம் சம்திங் வந்துச்சு, நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நேம் மறந்துட்டேன். இது ஓகே காலேஜ் வாகுன்னு வந்துச்சா, நான் பார்த்தேன், அதேமாதிரி ரிப்ளை பண்ணியிருந்தேன், நான் நேம் மட்டும் மறந்துட்டேன். ஸோ இன்னும் 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த வீடியோ நான் தான் எடிட் பண்ணுறேன், நான் தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதாவது வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஏதாவது எடிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் சேவை எனக்கு தேவை. ஸோ ரொம்ப வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்க்ரீனா ஒரு நியூ ஆங்கிள் இப்போ தான் பார்த்தேன், அப்படியே வண்டியில் வரவங்க இப்படி எடுக்கலான்னு. ஸோ இந்த ஆங்கிள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் முடிவு பண்ணியிருக்கேன், இனிமேல் வந்து வண்டியில் போகிற போது எடுக்கிற எல்லாமே இதே ஆங்கிளில் தான் வரும். ஏன்னா முன்னாடி கொஞ்சம் இப்படி முன்னாடி வச்சுருப்பேன், அதனால் ஃபேஸ் ரொம்ப கிட்டக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்க நல்லா ஒரு vlog ஃபீல் கொடுக்குது. நல்லா எட்டி கொஞ்சம் தூரமாக வச்சு எடுக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்து அந்த நம்ம லாஸ்ட் டைம் போயிருந்தோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு 6 தாண்டி தானே தென்பெரம்பலூர் போகிறோம். ஸோ அந்த 6 சைடு தான் போயிட்டுருக்கோம். நான் இப்போ நேராக போகிற வழியில் சில முடிஞ்சா எடுக்கிறேன். அப்புறம் நேராக மெயினாக அங்கே போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். 1 hour later. இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கு. இது என்ன இடம்ப்பா? நேமு ஆலக்குடியா? அப்பா தாத்தா சொல்கிறாங்களா ஆலக்குடி? ஆலக்குடியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மையாக பச்சை பசேன்னு இருக்குது. இந்த சைடு ஒரு வாக்கியம் ஓடிட்டுருக்கு. ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு ஏதோ ஜம்மு காவேரி மாதிரி இடம் நினச்சேன், ஆனால் ஜஸ்ட் இது ஒரு வாக்கியம் தானே. ஆனால் இதெல்லாம் விட இந்த சைடு தான் அப்படியே செம்மையாக இருக்குது. அப்பா இங்கே இருக்கிற தண்ணி தானேப்பா இது வரைக்கும் இதுவும் போகுது இதுக்கெல்லாம். ஓ இது எப்படி இதுக்குள்ளே கனெக்ட் ஆகுது? இது எவ்வளோ தூரம் போப்பா? ஏன் இதோட போனால் எவ்வளோ தூரம் போவோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லணைக்கு வந்தாச்சு. நம்ம அங்கே வெளியில் தான் நிற்கிறோம். இப்போ எது நான் வந்து ட்ராவலில் தர்பூசணி ஷாப்பில் தான் நிற்கிறோம். ஸோ நான் அப்படியே தர்பூசணி கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ தான் வந்து தர்பூசணிலாம் சாப்பிட்டுட்டு செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு தர்பூசணி சாப்பிட்டுட்டு இப்போ தான் போகிறோம். இங்கே வந்து ஒரு சிலை இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா? கரிகால சோழன். ஆமாம், கரிகால சோழனோட சிலை இருக்குது. தெரியுதா? இது வரேன் இங்கே வெளிச்சத்தில் எனக்கு தெரியுதான்னு தெரில. வாவ் தெரியுது. ஸோ இங்கே தான் என்ன பார்த்தா கரிகால சோழன். அதான் கரிகால சோழனோட சிலை. இவருக்கே கரிகால சோழன் பேர் வந்து தெரியுமா? கரிகால சோழனா? இல்லை தெரில, அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது பழகு காடு இதாக கருப்பாக பிடிச்சா அதனால கரிகால சோழன். கரினா யானை, யானை மேலே உட்காந்துனால கரிகால சோழன். எனக்கு வந்து அதனால தான் இருக்கு, ஏன்னா யானை மேலே தானே உட்காந்து சிலை இருக்கு, அதனால தான் இருக்கு. கரினா யானை, யானை மேலே உட்காந்துனால கரிகால சோழன் சொல்லுவாங்க. இதே மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தான் நாங்கள் வந்து கவனிச்சோம். என்னன்னா ஓகே தாத்தா கூட வாங்க. ஸோ அது மணிமண்டபம் பேர் மண்டபம். கரிகால சோழன் மணிமண்டபம்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் உள்ளே போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சிலை. ஸ்லிப்பர் காட்டணும் தானே? நான் அந்த சைடு காட்டுறோம், பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அதான் திருப்பி ரிட்டன் போகும்போது வேணால் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டேன். நம்ம போய் ஸ்லிப்பர் போட்டு வந்துருக்கோமா? சுடுது. சுடுதா? ஆ போயிட்டு வா. நம்ம போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்லிப்பர் போட்டு வந்துடுவோம். ஸோ இந்த தடவை தான் செம்மையாக சுடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டேன். இந்த தடவை செம்மையாக சுடுது. அதனால தான் இந்த படி ஏறி அந்த மார்பிள் டைல்ஸ்க்கு நான் போயிட்டேன். மார்பிள் தான் நினைக்கிறேன். லுக்வைஸ் அப்படி தான் இருக்குது. இங்கே இந்த ஆடுலாம் சாப்பிட்டுட்ருக்கு இலைய. என்ன பண்ணுறேன்? நவரை மிஸ்டர் நவருங்க. அப்பா சரியான வியூங்க, செம்மையாக இருக்கு இடம். A few moments later. ஸோ இப்போ வந்து அந்த டேம் மேலே போய் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பியாக இருக்குது, அதனால் 2 சைடில் என்னால் கவர் பண்ண முடியல. அப்பா ஆனால் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் தஞ்சாவூர்லேருந்து வர்றதுக்கு. ஆனால் எனக்கு தென்பெரம்பலூர்லேயும் இங்கேயும் ஒரு விஷயம், தென்பெரம்பலூர் பிடிக்கல, இங்கே பிடிச்சிருக்குன்னா அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது, அகலம் வந்து ரொம்ப குட்டி. அப்புறம் வண்டி வந்துச்சுன்னா இந்த இடத்துல இங்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. நடுவில் யாரும் ஓட்டையாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல அது மேலே இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு தாங்க வந்திருக்கோம். எப்பா செம்மையாக இருக்குங்க இங்கே. ஆமாம், கீழே வந்து மணலாக இருக்குது. இங்கே நம்ம வந்து கல்லணைக்கு அங்கே இருக்க கல்லணை, ஸோ அது அப்படியே இங்கே வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து நல்ல ஒரு வியூ, பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்குது. இருங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் அந்த இதுக்கு அலைக்கிட்ட. யூ கேன் சி எவ்வளோ வந்து அப்படியே ஒரு மாதிரி கலரே மாறி இருக்கு. ஓ அங்கே தண்ணி வந்துடும் தானே தாத்தா ரொம்ப திடீர்னு? ஓ அது பக்கத்தில் இறங்கலாங்கிறீங்க? பக்கத்தில் அந்த வழியே இருக்கிற கோயிலுக்குள்ள வராங்க, அந்த மாதிரி நிற்கிறாங்க பாருங்க. கீழேருந்து எடுக்கலாமே நீங்க? எங்கிருந்து? அந்த கீழேருந்து. ஆமாம் கீழே இறங்கி அந்த கோயிலேருந்து. அப்பா அந்த இடம் கீழேருந்து எவ்வளோ எடுக்கலாம்? கோயிலேருந்து எடுக்கலாம் தம்பி, நல்ல வியூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க தாத்தா. அந்த கோயில் இருக்குல்ல, அப்படி ஆப்போசிட்ல எடுக்கலாம். அங்கே போனால் இங்கே தண்ணி போயிட்டு இருக்கோம் பிடிக்கா. அந்த பக்கம் இறங்குற மாதிரி வருது. இப்போதைக்கு இங்கேயே போய்ப்போம், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். நீங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், செம்மையாக டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் கிம்பிளுமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கா, அதனால இன்னொரு விஷயம். இப்போ வந்து வேறு கோயில் தான் வந்திருக்கோம். அங்கே வந்து பூட்டி இருக்குது. இந்த போங்க வரேன் போலாமா? கீழே அப்பா அந்த பக்கம் பாரு. இறங்கலாம், லைட்டாக பயமாக தான் இருக்கு. பயப்படாது போ. ஒன்னு நீ இது மாதிரி பிடிச்சிக்கியா? கிம்பிள் பிடிக்காது. கச்சக் ஓடித்தான் இருக்கு, பார்த்துக்க. ஐயோ நான் விட்டுருவா. செமையா பயமா இருக்கு. காலை உள்ள விட்டனே வந்துக்கோங்க, அப்படியே நான் கூச்சுவேன். ஐயா தெரியாம நான் சொல்லிட்டேன். அப்பா ஐயா 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 அம்மா. ட்ராக் பண்ணுறா அவங்க. ஓகே என்னை அப்படியே ட்ராக் பண்ண வச்சுரு. இதை கொடுத்தனா ட்ராக் பண்ணிடு. பின்னாடி பட்டன் இருக்குல்ல, அதை கூட எனக்கு மூஞ்சிக்கிட்ட வந்துச்சா? ஸோ போகலாம். டின் 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 1 இன்னும் இப்போதைக்கு இதே பிடிச்சிக்கிறேன் தாத்தா. ஐயா ஏறுறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது, இறங்குறது தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ தாத்தா போயிட்டாங்களே, எங்கே பிடிச்சி ஏறுவேன்? இங்கே ஒரு புகையாட்டம் வருது. அந்த ஆல்சோ ஐ கேன் ஸ்மெல் ஸ்மெல்லு. அதாவது ஒரு வாடை வருது, தண்ணி வாடைங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அந்த ஈர வாடை வருது. அந்த இந்த சைடும். ஆமாம் பார்ப்போம் பார்ப்போம். ரிஸ்கிங் ஷாட்.
இதை பார்க்கும்போது வெறியா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அடுத்த ஸ்பாட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன வாட் அ வியூ. இங்கே பாருங்க பறவைகள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஸ்பாட்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து பார்க்குறத விட என்ன இது அப்படி பறவைகளை பார்த்துருவாங்க. இங்கேருந்து பார்க்குறத விட அங்கே ஒரு படி இருக்குது. ஸோ அது வழியாக இறங்கி பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். ஸோ ஐ கேன் ஈஸிலி கவர் த ஃபாக் ஆல்சோ. ஸோ அதனால் உள்ளே இறங்கி அப்படியே பார்க்கலாம். அதாவது உள்ளனா தண்ணிக்குள்ளே இறங்க போகிறதில்ல, சும்மா அப்படியே அந்த ஒரு படி மாதிரி அங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க, அங்கே தான் இறங்க போகிறோம். கைஸ் சரிதா அப்பா சரியான போக. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். சரியான போகட்டும். எங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம் அப்படி முடிவு பண்ணிட்டோம். செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி லைட்டாக மொக்கவும் போட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கிளம்பலாம் அப்படி முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோ என்ன போகலான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சொன்னால் எனக்கு ஆன்டில் திரும்ப சிஸ்டி. பை கைஸ், பை கைஸ்.